मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्ममोहगृहीताङ्गं मामुत्तरभवार्णवात्. நம்ம எல்லாரும் அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயேவகி, அதாவது ஸ்ரீமத் பாகவதம் தான் கிருஷ்ணன் கிரந்த ரூபமாக பகவானுடைய அவதாரம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற உணர்வோடு இந்த சத்சங்கத்தை நாம் ஆரம்பிப்போம். அனுதினம் பாகவதம் அப்படின்னு நம்ம கொஞ்ச நாளாக பார்த்துட்டு வரும். ஒரு 20 நாளாக ஒரு அத்தியாயமாக நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய பொறுப்பு துறப்பு. இது ஒரு உபன்யாசம் கிடையாது, இது ஒரு பிரவச்சனம் கிடையாது, இது ஒரு காலக்ஷேபம் கிடையாது, இது ஒரு சத்சங்கம். அத்தியாயமாக நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வாசிச்சுட்டு வரோம். இப்போது பூர்வ கதை சங்கிரகம். நம்ம 11வது அத்தியாயம் பார்த்தோம் நேத்திக்கு. 11வது அத்தியாயத்தில் எப்படி மகாபாரத சண்டையெல்லாம் முடிஞ்சாவிட்டு பகவான் சிறிது காலம் அஸ்தினாபுரத்திலே தங்கி எல்லாருடைய குறைகளையும் தீர்த்து வச்சு அவளை எல்லாரையும் பாண்டவாளெல்லாம் ஆஸ்வாசப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பி நேத்திக்கு துவாரகையை அடைந்தார். அவருக்கு துவாரகையிலே எப்பேற்பட்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்படிங்கிறத நேத்திக்கு பார்த்தோம். இன்னைக்கு 12வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். முதல் ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். இதனுடைய தலைப்பு பரீட்சித்தின் பிறப்பு. முன்னாடியே பார்த்தோம். நம்ம எப்படி பரீட்சித்து பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, எப்படி உத்தர ஸ்துதி பண்ணா இல்லையா, அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யு எப்படி பத்ம வியூகத்தில் மகாபாரதத்தில் எல்லாருமா சேர்ந்து அவனை வதம் பண்ணிடுறார். அவன் சாகும் பொழுது அவனுடைய மனைவி உத்தரை கருவுற்று இருந்தாள். அப்போது கர்ப்பத்தில் இருந்தார் பரீட்சித்து. அப்போ இப்போ அதுக்கு அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி பரீட்சித்து பிறக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கதையில் சூதபாணிகர் சொல்லிகிட்டே வர்றார் இல்லையா அந்த கதையில். அப்போ ரொம்ப சுருக்கமாக பரீட்சித்து காப்பாற்றப்பட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் தான் சொன்னார் இல்லையா. இப்போ பரீட்சித்து தான் நம்ம கதாநாயகன் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. அதுலேருந்து தான் நமக்கு இந்த பாகவதம் கிடச்சிது. எப்படி கங்கா தீரத்தில் சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு இந்த பாகவதத்தை அவனுடைய பிரயோபவேச காலத்திலே தக்ஷகன் கடித்து இறக்க கடவுது என்கின்ற பிரயோபவேச காலத்திலே பாகவதத்தை சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு சொல்லும் பொழுது சூதபாணிகர் அங்கே நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன், கேட்டுட்டு இருந்தேன், அதை நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னு சௌனகாதி மகரிஷிகளுக்கு நைமிசாரண்யத்தில் சொல்லிட்டு இருக்கேன். தட் இஸ் த கான்டெக்ஸ்ட். ஸோ நம்ம நைமிசாரண்யத்தில் இருக்கோம். சௌனகர் கேள்வி கேட்குறார், சூதபாணிகர் பதில் சொல்கிறார். சௌனகர் தான் அவளோட ஹெட் ஆஃப் ஆல் த சௌனகாதி மகரிஷிஸ். ஸோ அதான் கான்டெக்ஸ்ட். இப்போ நம்ம 12வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம். சௌனகர் கேட்குற சூதபாணிகரே, அஸ்வத்தாமன் விடுத்த அந்த மிக்க வீரியமுடைய பிரம்மசரஸ், அந்த அஸ்திரத்தை அவன் விடுறான் இல்லையா, அவன் உத்தரையின் கருவில் இருந்த குழந்தை அதனால் கொல்லப்பட்டு பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணனால் அது உயிர்ப்பிக்கப்பட்டது என்று கூறினீர்கள். அதாவது மகாபாரதத்துலேயும் இதுலேயும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். இதில் அஸ்வத்தாமன் விட்ட அம்பு அந்த பிரம்மசரஸ் கருப்பையை தாக்கி அந்த குழந்தை கறிக்கட்டையாக வெளில விழுந்துடும். அப்போ நான் நேத்திக்கு கூட இந்த கதையை ரெஃபரன்ஸ் சொன்னேன். நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் இந்த குழந்தை உயிர் பெற்று எழட்டும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லி எப்படி அந்த குழந்தை உயிர்ப்பிச்சது, எப்படி உயிர் பெற்று எழுந்தது அப்படின்னு நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா. ஸோ இன் எனி கேஸ் பகவான் எப்படி கர்ப்பத்துக்குள்ளே பூந்து அந்த குழந்தையை காப்பாற்றினார் அப்படின்னு இங்கேயே ரெஃபரன்ஸ் இருக்குது, மகாபாரதத்துலேயும் ரெஃபரன்ஸ் இருக்குது. 2வது ஸ்லோகம். பேரறிவு படைத்த மகாத்மாவான அந்த பரீட்சித்தினுடைய பிறப்பு, அவன் செயல்கள், அவனது இறப்பு, அவன் எப்படி இந்த மானிட பிறவை நீங்கி உத்தமகதி அடைந்தது, இவையெல்லாம் நான் கேட்க விரும்புகிறோம்.
முதல்ல அவர் கேட்க விரும்புகிறார், சௌனகாதி மகரிஷிகள் எல்லாரும் கேட்க விரும்புகிறார்கள். அதை உரிமையிலையும் சொல்லலாம், பன்மையிலையும் சொல்லலாம். தாங்கள் சொல்லக்கூடுமானால் ஊக்கத்தோடு கேட்க விரும்பும் எங்களுக்கு அதை சொல்ல வேண்டுகிறேன். ஏனெனில் ஸ்ரீ சுகரன்றோ அந்த பரீட்சித்துக்கு ஞானோபதேசம் செய்தார் அப்படின்னு ஒரு கான்டெக்ஸ்ட்டை பில்டு பண்ணுறார். எல்லாமே பாகவதத்தில் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா, சம்வாத ரூபமாக ஒருத்தர் கேள்வி கேட்பார், ஒருத்தர் பதில் சொல்லுவார். ஸோ சௌனகாதி மகரிஷிகளுக்காக இந்த சௌனகர் கேட்கிறார், சூதபாணிகர் பதில் சொல்ல போகிறார். 4வது ஸ்லோகம். சூதர் கூறலானார், பகவத் பக்தியினாலே உலகியல் பற்றுக்களை களைந்தவர் ஆயினும் தர்மபுத்திரர் ஒரு தந்தை போலே மக்களை காத்து மகிழ்வித்தார். இதான் கதை. அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். எப்படி கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்தில் இதெல்லாம் பண்ணி தர்மரை அவனுக்கு முடிசூடி தர்மனை ராஜாவாக உட்கார வச்சுட்டு தானே அங்கேருந்து கிளம்பி துவாரகைக்கு போகிறார் இல்லையா. ஸோ தர்மர் எப்பேற்பட்டவர், எப்படி உலகியல் பற்றுக்களை களைந்தவர் ஆயினும் தர்மபுத்திரர் ஒரு தந்தை போலே தங்கள் மக்களை காத்து மகிழ்வித்தார். அந்தனரோத்தமர்களே, தர்மபுத்திரரின் செல்வ செழிப்பு அளவிடற்கு அரியது. அவர் பல யாகங்களை செய்தார். அதன் பயனாக கிடைத்த மேலுலகங்கள், கற்பரிசியான மனைவி திரௌபதி, வீரம் பொருந்திய சகோதரர்கள், ஜம்பூ தீபம் முழுமையான அந்த அரசு, விண்ணுலகு எட்டிய புகழ், இதை கண்டு தேவர்களும் பொறாமை கொண்டு நமக்கு இல்லையே என ஏங்கினார்கள். முகுந்தனிடமே மனதை பறிகொடுத்த தர்மருக்கு இவை அனைத்தும் மனதில் மகிழ்ச்சியை தரவில்லை. பசித்தவனுக்கு உணவு தவிர மற்ற சாதனங்கள் மகிழ்ச்சியை தருமா என்ன? தர்மருக்கோ ஸ்ரீ கிருஷ்ண பக்தி எனும் பசி. ஆகவே இந்த அரச போகம் அவருக்கு மகிழ்ச்சியை தரவில்லை இல்லையா. அவர் அப்பயே பார்த்தோம், அவர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யத்தை ஏத்துக்கச்சேயே அவருக்கு ஒரு மாதிரி ஒரு வியாகுலம் இருந்தது இல்லையா. கர்த்திருவ துக்கம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம எதுக்குடா எல்லாரும் போனா விட்டு இந்த ராஜ்ய பதவி நமக்கு எதுக்குடா அப்படின்னு அங்கே பார்த்தோம். இந்த கான்டெக்ட்ல என்ன சொல்ற, இவருக்கு பசி எடுத்தவனுக்கு சாப்பாடை தவிர நீ வேற என்ன கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. இவருக்கு எப்பேற்பட்ட பசி? ஸ்ரீ கிருஷ்ண பசி, கிருஷ்ணனின் பக்தி என்கின்ற பசி இல்லையா. அதனால இந்த அரச போகத்துலலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றார். பிருகுகுல நந்தனா, உத்தரையின் கருப்பையிலே அஸ்திர தேஜஸால் எரிக்கப்படுகின்ற அந்த குழந்தை அங்கு ஓர் அழகான புருஷனை கண்டது. அவரது உயரமோ கட்டை விரல் அளவுதான். தலையிலே கிரீடம், நீலமேக சியாமள வர்ணம், மின்னல் போலே ஒளிவீசும் பீதாம்பரம், அந்த அறையிலே அழகு வாய்ந்த நீண்ட 4 திருக்கரங்கள், உருக்கிய தங்கம் போலே ஒளிரும் குண்டலங்கள், சிவந்த கண்கள், கையிலுள்ள கொள்ளிக்கொட்டை போன்ற கதையினாலே நாற்புறங்களிலும் தன்னை சுற்றி சுற்றி அந்த பனிமூட்டத்தை நீக்கும் சூரியன் போல பிரம்மசிரஸ் என்கின்ற அஸ்திரத்தின் தேஜஸை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கும் இவர் யார் என்று யோசித்தது. அதாவது பரீட்சித்து கர்ப்பத்தில் இருக்கச்சேயே பகவான் உத்தரையின் கர்ப்பத்துக்குள்ளே புகுந்தார் இல்லையா. அதான் அந்த பகவானை வர்ணிக்கிறார். பகவான் எப்படி இருந்தார், அந்த குழந்தை அந்த பகவானை பார்க்கறது என்னடா ஒரு கட்ட வரல் சைஸுக்கு ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. தலையில கிரீடம், நீலமேக சியாமள வர்ணம், மின்னல் போன்ற பீதாம்பரம், அழகு வாய்ந்த நீண்ட திருக்கரங்கள், உருக்கிய தங்கம் போலே ஒளிரும் குண்டலங்கள், சிவந்த கண்கள், இந்த மாதிரி இருக்கு. இதுக்குள்ள நடுவில் இந்த பிரம்மசரஸ் வேற இது பண்றது, துரத்துறது. இவரை இதை பிடிக்கிறதுக்காக இந்த ஒருத்தர் வந்திருக்காரே, இவர் யார்? மனம் வாக்குக்கு எட்டாத சர்வ வியாபியான தர்ம ரட்சகரான பகவான் ஸ்ரீஹரி அந்த அஸ்திரத்தின் செயலை அழித்து 10 மாத குழந்தையான அது இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அதன் பார்வையிலிருந்து மறைந்து அருளினார். ஸோ அந்த பிரம்மசரஸ்ங்கிற அஸ்திரம் அஸ்வத்தாமா அந்த கருவை நோக்கி விட்டான் இல்லையா. எப்படி அது கருக்குள்ள பூந்துடுத்து அது உள்ள புகுந்து பகவான் உள்ள புகுந்து அதனோட வீரியத்தை குறைச்சி இல்லையா, அதை அந்த அஸ்திரத்தின் செயலை அழித்து இதெல்லாம் இவ பண்றத இந்த 10 மாத குழந்தை உள்ள இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்க்கறது. பிறகு சுபகாரியங்களுக்கு அனுகூலமான நிலையிலே கிரகங்கள் இருக்கும் சுப லக்னத்திலே பாண்டு மகாராஜனே தனது தேஜஸால் தன் குலம் தழைக்கச் செய்ய தானே பிறந்தார் போல் பரீட்சித்து பிறந்தான். ஸோ பிரம்மசரஸை அஸ்வத்தாமா விடுறான். பகவான் உள்ள பூந்து கர்ப்பத்துக்குள்ள பூந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறார்.
அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கச்சேயே பகவானை பார்க்கறதுனால கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவாள். பிரகலாதன், பரீட்சித்து இவெல்லாம் கர்ப்பஸ்ரீமான், கர்ப்பத்துக்குள்ளேயே சாட்சாத்காரம் அவளுக்கு பகவான். ஸோ அப்பேற்பட்ட அந்த பரீட்சித்து பிறந்தார். 10 மாத குழந்தை, ஷி ஹஸ் டெலிவர்ட். ஸோ அது எப்படி இருந்ததுன்னா, பாண்டு மகாராஜாவே நேரம் வந்து பிறந்தா மாதிரி, அவர் தாத்தா மாதிரி இருந்தது, கொள்ளு தாத்தா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டு மகிழ்ந்த தர்மர் சிறந்த அந்தணர்களான தௌமியர், கிருப்பர் முதலியவர்களை கொண்டு புண்ணியாவாஜனம் செய்து குழந்தைக்கு ஜாதகர்மாவை செய்வித்தார். அப்பப்போ என்னென்ன பண்ணணுமோ குழந்தை பிறக்கச்சு அந்த புண்ணியாவாஜனம் ஜாதகர்மாலாம் பண்ணி வைக்கிறார். குழந்தை பிறந்ததும் செய்ய வேண்டிய தானங்கள் இதெல்லாம் பற்றி நன்கு அறிந்த தர்மபுத்திரர் குழந்தை பிறந்த அந்த பிரஜாதீர்த்தம் என்கின்ற புண்ணிய காலத்திலே அந்தணர்களுக்கு அறுசுவை அன்னம் அளித்து சுவர்ணம், தங்கம், பசு, பூமி, செழித்த கிராமங்கள், குதிரைகள், யானைகள் முதலியவைகளை தட்சணையாக அளித்தார். புத்திரே தியாதே வயதீபாதே தத்தம் பவதி சாட்சயம். குழந்தை பிறந்ததும் அந்த வீட்டில் தேவர்களும் பிதர்களும் குழந்தையை ஆசீர்வாதம் செய்ய வருகிறார்கள். ஆகையால் அந்த காலம் அநேக சூரிய கிரகணங்கள் கூடிய யதீபாதம் என்கின்ற புண்ணிய காலத்திற்கு சமம். அந்த சமயத்தில் வந்து தானம் செய்வது உயர்ந்த நற்பலனை அளிக்கின்றது அப்படின்னு ஒரு நோட், சைட் நோட். சரியா? ஸோ 15லேருந்து 17வது ஸ்லோகம் இதெல்லாம் வந்து சம்மரியாவே கொடுத்துட்டான். இந்த ஒரு ஸ்லோகமாக சொல்லாத இதாண்டா நடந்தது, ரைட்? தானங்கள் பெற்று மகிழ்ந்த அந்தணர்கள் வினயத்தோடு தலை வணங்கி அங்கு நிற்கும் தர்மரிடம், ஹே புருவம்ச சிரேஷ்டரே, வெல்வதற்கு அரியதான காலத்திலே, அந்த காலத்தின் கதியினாலே, அதாவது அந்த விதியின் வலிமையினாலே அழிந்து போகவிருந்த பரிசுத்தமான குருவம்ச சந்தானத்தை, அந்த சந்ததியை, அதாவது பரீட்சித்து வந்து அந்த பிரம்மசரஸை வந்து கிருஷ்ணன் காப்பாற்றலைன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? அவளோட சந்தான பீஜமே அவர் தான், அந்த வம்சமே அவனுக்கு கடைசி வாரிசு அவன் தான், அவள் வம்சமே முடிஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் அவள் சொல்கிறாள், என்ன உங்களுக்கு அருள வேண்டி பகவானான ஸ்ரீ கிருஷ்ணன் உங்களை காத்து அருளினார். ஸ்ரீ விஷ்ணுவினாலே காத்தருளப்பட்டதால் இந்த குழந்தைக்கு விஷ்ணுராதன் என்று பெயர் வைக்கிறோம். உலகிலே பெரும் புகழுடன் பரம பக்தனாக இவர் விளங்கப் போகிறார், இதில் சந்தேகமே இல்லை என்று கூறினார்கள். ஸோ எல்லாம் பெரியவா எல்லாரும் வந்திருக்கா இல்லையா? தௌமியர், அந்த புண்ணியாவாசனம் முடிஞ்சு, ஜாதகர்மா முடிஞ்சு, தான தர்மங்கள்லாம் முடிஞ்சு, இவருக்கு என்னடா பேர் வச்சார்னா விஷ்ணுராதன், விஷ்ணுவினால் காப்பாற்றபடினாலே இவனோட பேர் வந்து விஷ்ணு. எல்லாமே காரண பேராக தான் இருக்கும் அந்த காலத்தில். கிருஷ்ண பிரேம நான் கதையில் சொல்லுவார், அந்த காலத்தில் பேர்லாம் அவன் குட்டையாக இருந்தால் குட்டையன், நெட்டையாக இருந்தால் நெட்டையன். கிருஷ்ணனே கருப்பாக இருப்பான், அதாவது அட்டகரி. அதனால தான் அவனுக்கு கிருஷ்ணன் அப்படின்னால கருப்பு நிறம், அதனால அது அவனுக்கு கிருஷ்ணன் பேர் வச்சா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி காரண பேராக தான் இருக்கும் யாரை பார்த்தாலும். இப்போ எல்லாம் அந்த புண்ணியாவஜனம் முடிஞ்சாவிட்டு தர்மர் வந்து அவள் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஏ பெரியோர்களே, இந்த குழந்தை எங்கள் குலத்து பெரியோர்களின் புகழையும் பெருங்குணத்தையும் தன் புகழால் காத்து நிற்பானா, அவளை மாதிரி இருப்பானா இந்த குழந்தை? ஏன்னா இவர் வந்து ரெடியாக இருக்கார். இவெல்லாம் தேவதைகள் இல்லையா, இவர் சாட்சாத் தர்ம தேவதையோட புள்ள இல்லையா? அந்த மாதிரி அர்ஜுனன் தான் தேவேந்திரன். அவன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒரு தர்ம தேவதையோட அவதாரம். அந்த மாதிரி இருக்கிறச்சு அவள்லாம் வந்து தே ஆர் ரெடி டு கோ பேக் டு தேர் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ். அவளோட திவ்ய தாமத்துக்கு அவள் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கா. கடைசியில் எல்லாம் அந்த ராஜ்யத்தெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவள் க்ஷேத்ராடனம் போயிட்டு அவள் திரும்பி போயிடுவா இல்லையா? அதனால் வந்து நம்மளாம் போயாச்சுன்னா இவன் தானே ராஜா, நம்ம குலத்தை ஆள போகிறான், இதுக்கப்புறம் இது வேறு கலி வேறு வரப்போகிறது இல்லையா? அதனால் அவளுக்கெல்லாம் கவலை. நம்ம எல்லாம் இத்தனை வருஷமாக நம்ம சந்திரவம்ச ராஜாக்கள்லாம் வந்து இவ்வளோ பேரும் புகழுமா இருந்து தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கோமே, இவன் வந்து அந்த மாதிரி நம்ம குலத்தோட நம்ம பேரெல்லாம் காப்பாற்றுவானா? ஏன்னா அவள்லாம் வந்து பிறந்த அன்னைக்கு அந்த ஜாதகத்தை பார்த்து உடனேயே சொல்லிவிடுவா, அவனோட பிறப்பு இறப்பு என்ன பண்ண போகிறான் எல்லாத்தையும் சொல்லிவிடுவா, ஒன்று விடாத அந்த காலத்தில். ஸோ அதனால் அவள் அந்தணர்கள்லாம் வந்திருக்கா, அத்தனை பெரியவா வந்திருக்காளே, அவளை பார்த்து கேட்குறார். உடனே அவள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாள். அவள் எத்தனை உதாரணம் கொடுப்பா பாருங்கள், ஒரு 25 உதாரணம் கொடுப்பா. இவனை மாதிரி இருப்பான், அவனை மாதிரி இருப்பான், இவனை மாதிரி இருப்பான், அவனை மாதிரி இருப்பான்னு ஆடி போயிடுவான் பார்த்தேன்னா.
ஏதோ வந்து நீ கவலைப்படாதரா ஒன்ன மாதிரி இருப்பான்டான்னு ஒரு வார்த்தை அந்த மாதிரி இல்லை, பல 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 உதாரணங்கள் கொடுப்பா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது. ஸோ அவள் ஆரம்பிக்கிறா, தர்மரே இந்த குழந்தை மனுவின் மகனான இஷ்வாகு மகாராஜனை போலே மக்களை காப்பான். ஒரு ராஜாவோட ஹிஸ்டரியை படித்து பார்த்தா அவள் எப்படி மக்களை வச்சுண்டா. இஷ்வாகு குலத்திலக்கன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ராமர், அந்த மாதிரி இஷ்வாகு மகாராஜனை போலே மக்களை காப்பான். நம்பர் 1. நம்பர் 2, தசரதனின் ராமனை போலே அந்தணர்களிடம் அன்பு கொண்டு சத்தியம் தவறாமல் இருப்பான். ஸோ முதல்ல வந்து மக்களை எப்படி பார்த்துப்பான். ரெண்டாவது நம்ம ராமச்சந்திர பிரபுவை போல சத்தியம் தவறாமல் இருப்பான். இதெல்லாம் பரீட்சித்தோட குவாலிட்டிஸ். மூணாவது, உசீனர தேசத்தரான சிவி சக்கரவர்த்தி போலே கொடையாளியாகவும். இந்த கதையெல்லாம் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே. நம்ம வந்து பின்னாடி சூரிய சந்திர வம்ச ராஜாக்கள் கதைகள்லாம் நவமஸ்கந்தத்தில் வரும். அதில் பாகவதம் ஷார்ட் ஸ்டோரிஸ்னு 800 சீரீஸில் நம்ம நிறையா இதெல்லாம் வந்து போன வருஷம் நிறையா பார்த்துருக்கோம் நம்ம சத் சங்கத்தில். இருந்தாலும் நான் வந்து இப்படி படிச்சுட்டு போகிறேன். யாராருக்கு தெரியலையோ யூ கேன் ரெஃபர் தட் இன் தி ஷார்ட் ஸ்டோரிஸ் வெர்ஷன் 800 சீரீஸில் இதெல்லாம் இருக்கும். ஸோ மூன்றாவது, உச்சீனர தேசத்தரான சிவி சக்கரவர்த்தி போல கொடையாளி அண்டியவர்களை காப்பாற்றுபவனும் அந்த மாதிரி இவன் இருப்பான். மூணாவது, ஏன் சிவி சக்கரவர்த்தியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எப்படி தன்னுடைய சதையே அறுத்து கொடுத்தார். ஒரு கழுகு வந்து சாப்பாடு ஒன்றுன்னு கேட்டுது. அந்த கழுகோட இறை வந்து ஒரு புறா. அந்த புறாவை காப்பாற்றிட்டார் இவர். என்னோட இறையை நீ எடுத்துனுட்டியே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் சாப்பிட்றதுக்கு, பகவான் புறாவை தானே எனக்கு வச்சுட்டு போயிருக்கார் அப்படிங்கிறச்ச நீ கவலைப்படாத, அதோட சிறந்த உணவு நான் கொடுக்குறேன்ன உடனே நீ என்னடா கொடுப்பேன்ன உடனே அவர் வந்து தன்னுடைய தொடையே சீவி கொடுப்பார். அந்த புறா ஒரு பக்கம் தராசில் வைப்பார், ஒரு பக்கம் அந்த சதையை வைப்பார். அப்போவும் அதுக்கு ஈடாக வராது, தன்னையே போய் தராசில் வைப்பார். அப்போ தான் அவள் வந்து இவனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தேவர்கள் வருவாள் இல்லையா. அதனால் பகவான் வந்து அவருக்கு வந்து காட்சி அளிப்பார். அவனோட கொடை வள்ளல் தன்மையை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த இன்சிடெண்ட் நடக்கும். இது எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து மூன்றாவது உதாரணம். நாலாவது, துஷ்யந்தன் புத்திரனான பரதன் போன்று சுற்றத்தாரின் புகழையும். நாலாவது, துஷ்யந்தன் சகுந்தல கதை நம்ம பார்த்துருக்கோம், தனியாக இருக்கிறது. அவர் அந்த பிள்ளையான பரதன் போலே சுற்றத்தாரின் புகழையும் வேள்வி இயற்றுவோரின் புகழையும் மேலோங்க செய்வான். இது வந்து நாலாவது எக்ஸாம்பிள். அஞ்சாவது, வில்லாளிகளிலே கார்த்தவீர்யார்ஜுனன் போலே தங்கள் தம்பியும் இவன் பாட்டனுமாகிய அர்ஜுனன் போன்றவர்களுக்கு சமமாகவும். இதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிற, ஏன்னா ரெண்டு பேரும் அந்த வில் வித்தியில் ரொம்ப பராக்கிரமசாலி. இது ஒரு 1 பாயிண்ட். இந்த கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு இந்த பின்னாடி சொல்லிருக்கேன் இந்த கதையும். நம்ம பரசுராமனோட அப்பா ஜமதக்னி அவரோட ஆசிரமத்தில் ஒரு காமதேனு வச்சுருப்பார். இந்த கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு ஒரு பீரியடில் ஒரு அகம்பாவம், எல்லாருமே ஒரு பெரிய ராஜாவாயிட்டு எல்லாரையும் வின் பண்ண விட்டு ஹீ இஸ் அ கான்டெம்பரரி ஆஃப் ராவணன். ராவணனையே நிறையா முறை ஜெயிச்சிருக்கான். ராவணனை ஜெயிச்சு அவனை சிறையில் வச்சு விடுவிச்சிருக்கான் அதுக்கப்புறம், ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு பராக்கிரமசாலி இந்த கார்த்தவீர்யார்ஜுனன். ஒரு முறை வந்து பரசுராமனோட அப்பா ஜபத்தில் இருக்கிறச்சே ஜமதக்னி கிட்ட போய் அவர் ஒரு காமதேனு வச்சுருப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் காமதேனுங்கிறது இஸ் அ விஷ் கிராண்டிங் கவ். அதை பார்த்த உடனே இந்த கார்த்தவீர்யார்ஜுனுக்கு தனக்கு அது வேணும், நான் ராஜா, எனக்கு அது வேணும்னு கேட்பான். அவர் தர இயலாதுன்னு சொல்லிடுவார் இல்லையா. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி அதை அடைஞ்சிருக்கார். தர இயலாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவான், ஒரு அந்த அவரோட ஒரு 1 ஸ்டேஜ் அவரோட தலையை வெட்டிவிட்டு அந்த காமதேனுவை எடுத்துகிட்டு போயிடுவான். இது பரசுராமருக்கு தெரிய வரும். அப்புறம் பரசுராமர் எப்படி வந்து திருப்பியும் தன்னுடைய அப்பா தலையை வெட்டினவனை அவனோட சண்டை போட்டு இவனை வதம் பண்ணி கார்த்தவீர்யார்ஜுனை வதம் பண்ணி தலைமுறையை 21 தலைமுறை க்ஷத்திரியர்கள் ராஜாக்களையே போய் அழிச்சுடுவார் அந்த பரசுராமருக்கு. பிற்காலத்தில் ராமாயணத்தில் பார்ப்போம் நம்ம எப்படி வந்து இந்த அயோத்தியா காண்டத்தில் வந்து ராமர் இதெல்லாம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு திரும்பி வரச்சே திருப்பியும் பரசுராமர் இவரை சேலஞ்ச் பண்ணுவார். எப்படி கார்த்தவீர்யார்ஜுனருக்கும் பரசுராமருக்கும் இங்கே சண்டை நடந்து பரசுராமர் ஜெயிக்கிற மாதிரி
ராமர் வந்து பரசுராம கர்வ பங்கம் அப்படின்னு ராமாயணத்தில் வரும். பரசுராமரோட வில்ல அவர் பிடுங்கி அவரோட கர்வ பங்கம் பண்ணி அப்புறம் பரசுராமர் க்ஷேத்திரத்துக்கு இதெல்லாம் போயிட்டு அப்படி தன்னுடைய திவ்யதாமத்துக்கு போனார் அப்படிங்கிற கதை வந்து ராமாயணத்தில் வரும், பிரீஃபாக பாகவதத்தில் வரும். ஸோ இந்த 5வது எக்ஸாம்பிள் இங்கே வந்து வில்லாளிகளிலே கார்த்தவீரியார்ஜுனன் போலவும் அதே மாதிரி இவன் பாட்டனும் ஆகிய அர்ஜுனன் போலவும், அது 6ன்னு வச்சுக்கலாம், அர்ஜுனன் போலவும் இருப்பான். வில் வித்தையில் அவ்வளோ பராக்கிரமசாலி அப்படிங்கிறதுக்கு இது. அக்னி போல் எவராலும் நெருங்க முடியாதவனாகவும், அது ஒரு 7ன்னு வச்சுக்கலாம். கடல் போல் கலங்காதவன் போலவும், கடக்க முடியாதவன் போலவும், கடலை கடக்க முடியாத மாதிரி கலங்காதவன் கடக்க முடியாதவன், அந்த மாதிரி ஒரு இது 7, 8. சிங்கம் போல் பராக்கிரமம் உள்ளவன். 9 இமயமலை போல் சான்றோர்களுக்கு புகலிடம் கொடுப்பவன். 10 பொறுமையிலே பூமியை போன்றவன். 11 குற்றங்களை பொறுத்தலில் தாய் தந்தைக்கு ஒப்பானவன். குற்றங்களை பொறுத்தலில் இதெல்லாம் ஒரு ராஜாவோட குணம். பார்த்துக்கோ எப்படி இருந்திருக்கான். எவ்வளவு அயோக்கியமான ராஜாக்கள் நம்ம இருக்கிற காலத்தில் இருக்கா. கலியர் இல்லையா, இவன் வந்து எப்படி இருக்கணும், ஒரு ராஜாவோட இலக்கணம், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், எப்படி இருப்பான்ங்கிறதுக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுக்குறா பாருங்க. குற்றங்களை பொறுத்தலில் தாய் தந்தைக்கு ஒப்பானவன், அது சமபுத்தி இருக்கணும் இல்லையா. அடுத்தது இது வந்து 11. 12 எல்லோரிடம் சமமாக இருப்பதில் பிரம்மதேவன் போல், எல்லாத்தையும் சமமாக இருக்கிறதுல பிரம்மா போலே இருப்பான். மேலே போயிட்ட, இதுக்கு மேலே எக்ஸாம்பிளே கொடுக்க முடியாது. 14 அருளுவதில் பரமசிவன், ஆசுதோஷின்னு பார்த்தோம் இல்லையா, அருளுவதில் பரமசிவன் போலே இருப்பான். அனைத்து உயிர்களுக்கும் அடைக்கலம் அளிப்பதிலே திருமகள் கேள்வனான ஸ்ரீமன் நாராயணன் போலே இருப்பான். ஸோ பிரம்மா எல்லோருடன் சமமாக இருப்பதில் பிரம்மா, அருளுவதில் பரமசிவன். 14 உயிர் அடைக்கலம் புரிவதிலே ஸ்ரீமன் நாராயணன் போலே. என்ன நம்ம இவர் வந்து எவனாவது ஒருத்த சரணம்னு வந்தாச்சுன்னா அபயம் கொடுத்தே தீர்வார் இல்லையா. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீஜித யாஜதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் பிரதமம. என்கிட்ட ஒரு சத்ரு வந்து சரணாகதி சரணம்னு என் காலை பிடிச்சிட்டான்னா அவனுக்கு அபயம் கொடுத்தே தீருவேன், அதை நான் ததாமி விரதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஸ்ரீமன் நாராயணன். ஸோ அவரை மாதிரி இருப்பான். 16 போயிட்டே இருக்கு. நான் வந்து நம்பர் போட்டுட்டு வந்தேன் பென்சிலில் இங்கே உள்ள வரத்துக்கு முன்னாடி, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அடிக்கலாம் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோன்னு. நம்பரே போட முடியாது, அத்தனை இருக்கு. நற்குணங்கள் அனைத்திலும் பெருமையிலும் இவன் ஸ்ரீ கிருஷ்ணனை பின்பற்றுபவன். நற்குணங்கள் அனைத்திலும். 17 கொடையிலே இவன் ராந்தி தேவன் போலே. ராந்தி தேவனை பற்றி கதை நம்ம பார்த்துருக்கோம், ஷார்ட் ஸ்டோரிஸில் இருக்குது. எப்படி வந்து எல்லாத்தையும் தானம் பண்ணிடுவார் அந்த ராஜா. நாடு வந்து ஒரு பீரியடில் வந்து வாஸ் கோயிங் த்ரூ அ டஃப் டைம், விளைச்சல் இருக்காது, மழை இருக்காது. அந்த ராஜா தம் வீட்டில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் ஜனங்களுக்கு கொடுத்துருவார். ஒரு 48 நாள் உபவாசம் இருப்பார், ஒன்றுமே இல்லாத ஒரு விரதம் இருப்பார். நாடு வந்து திரும்பி சுபிக்ஷம் அடையணும்னு. 48வது நாள் இவருக்கு சாப்பிட்றதுக்கு யாரோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பார். அதை சாப்பிடலான்னு போர்ச்சே ஒருத்தர், ஒரு வயோதிகர் வருவார், அப்புறம் இன்னொரு ஒரு சண்டாளன் ஒருத்தன் வருவான். கடைசியில் தீர்த்தமாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தத்தை எடுப்பார். அப்போ ஒருத்தன் வருவான், வந்து ஒரு குத்துயிரும் கொலையுருமா இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தாக சாந்தி வேணும்னு வருவான். அப்போது அந்த தண்ணீரையும் அவன்கிட்ட கொடுத்துடுவார். அப்போ தான் வந்து பகவான் டெஸ்ட் பண்ணுவார். அவன் பகவான் வந்து அவரை டெஸ்ட் பண்ணுவார். அப்போ தான் பிரம்மா விஷ்ணு சிவா மும்மூர்த்திகளும் அவர் முன்னாடி பிரத்யக்ஷமாவான். இந்த கதை பார்த்துருக்கோம், ராந்தி தேவரோட கதை தனியாக பார்த்துருக்கோம். ஸோ அப்பேற்பட்ட எக்ஸாம்பிள், இதெல்லாம் சாதாரண எக்ஸாம்பிள் இல்லை. எல்லாரும் தே ஆர் த பெஸ்ட், தே ஆர் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். ஸோ கொடையிலே இவன் ராந்தி தேவன். அவர் இது மேலே என்ன கொடுக்க முடியும்? பரீட்சித் இவர் அப்படி சிபி சக்கரவர்த்தி தன்னையே கொடுத்தார். ராந்தி தேவர் தன்னோட சொத்து இதெல்லாம் தங்கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனையும் கொடுத்துட்டார். தன் ராஜ்யத்தை கொடுத்து எல்லாம் அவர்கிட்ட இருந்த தங்கம், அவர்கிட்ட இருந்த அவர் வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டார். கொடையிலே ராந்தி தேவர். அறநெறி நிற்பதிலே யயாதிக்கு ஒப்பானவன். யயாதியை பற்றியும் நம்ம ஒரு தனி ஸ்டோரி பண்ணியிருக்கோம். இந்த யயாதியோடைய பராக்கிரமம் சொல்லி மாளாது. எத்தனை அஸ்வமேத யாகம் பண்ணிருக்கார், எத்தனை வாஜபேயி யாகம் பண்ணிருக்காருன்னு அடுக்கடுக்கா சொல்லிகிட்டே போகலாம். அதனால் அங்கே சொல்கிறார் பாருங்க, அந்த யயாதி மாதிரி அறநெறியில் நிற்பதில் யயாதிக்கு ஒப்பானவன். 18 அது. 19 தைரியத்திலே மகாபலி சக்கரவர்த்தி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மகாபலி இல்லையா.
சுக்ராச்சாரியார் சொல்லுவார், உங்ககிட்ட வரன் வாங்கிறதுக்கு வந்து குள்ளமான வடிவிலே பிராமண உருவத்தோடு வாமனனா வந்திருக்கான், இவன் சாட்சாத் பகவான், நீ இவனுக்கு வரம் கொடுத்து ஏமாந்துடாதே அப்படின்னு அவனை வான் பண்ணுவார். அப்படி இருந்தும் தன்னையே கொடுத்துடுவார் அவர் இல்லையா. 3 அடி மண் கேட்பான் இல்லையா பகவான் திருவிக்கிரமனா வந்து, 1 அடியே ஆகாயம் வரைக்கும் வளர்ந்துடுவார். 200 அடியால் வந்து பூமி அதல விதல சுதல தலாதல ரசாதல தலாதல பாதாளன்னு 7 புவனங்களை கீழே 7 புவனங்களுக்கு 200 அடியால் அளந்துடுவார். 3வது அடியை எங்கடா வைக்கிறதுன்னு கேட்பார். உடனே அவர் தன் தலையை காப்பார் இல்லையா. அந்த மாதிரி அப்பேற்பட்ட இவர் பலி சக்கரவர்த்தி, அவரோட இங்கே வேற கம்பேர் பண்ணுறார். 20 பகவத் பக்தியிலே பிரகலாதன் போன்றவன். 21 பல அஸ்வமேத யாகங்களை இவன் செய்ய போகின்றான், சான்றோர்களுக்கு பணிவிடை செய்து காப்பவன். இது நம்பரே போட முடியாது இதெல்லாம் சிலதெல்லாம். 22 ஜனமேஜயன் போன்ற ராஜ ரிஷிகளை தோற்றுவிப்பவன். இவனுக்கு பிறக்க போகிறான், இவனுக்கு பின்னாடி ஒரு குழந்தை பிறக்க போகிறது, ஒரு ராஜ ரிஷியாக இருக்க போகிறது. ஜனமேஜயன்னு நிறையா பசங்கள் இருக்கும், அது ஜனமேஜயன்னு ஒரு ராஜ ரிஷி வருவான். அறநெறி தவறுவோர்களை தண்டிப்பவன், பூமியின் நலன் கருதி தர்ம நெறியை காக்க கலிபுருஷனை அடக்கியாள போகின்றவன். கலிபுருஷனை அடக்கியாள போகின்றான் இவன். ஏன்னா தர்மருக்கு ஒரு பயம் வரும் இல்லையா, நம்மெல்லாம் விட்டுட்டு போகிறோம், கலி வருதே, என்ன பண்ண போகிறான், கலிபுருஷனை அடக்கி ஆள போகின்றவன். இதை நல்லதெல்லாம் சொல்லிடுறார். கடைசியில் சொல்லுவா இல்லையா, இந்த ஜாதகத்தில் தோஷம் இருக்குடாங்கிற மாதிரி அதையும் சொல்லிடுறார். என்ன ராகம் இதில் இருக்கிற தோஷத்தையும் சொல்லிடுறார். இந்த 27வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னா, ஒரு முனிகுமாரனாலே இவன் சபிக்கப்பட்டு தக்ஷகன் கடித்து தனக்கு மரணம் நேரப்போவதை அறிந்து அனைத்து பற்றையும் அறுத்து ஒரு விரக்தனாக பகவானின் சரணத்தை அடையப் போகின்றான். வெறுமனே இவன் வந்து ஒரு முனிக்குமாரனால இவனுக்கு சாபம் வரப்போகிறது, இல்லை ஒரு பாம்பு கடிச்சு இவன் சாக போகிறான், அந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லாத, ஒரு முனிக்குமாரனால இவன் சபிக்கப்பட்டு தக்ஷகன் என்கின்ற பாம்பு கடித்து தனக்கு மரணம் நேரிடப் போவதை அறிந்து அனைத்து பற்றையும் அறுத்து விரக்தனாக பகவானின் சரணத்தை அடைய போகின்றான் அப்படின்னு இந்த பாயிண்டையும் சொல்லிடுறார். மேலே சொல்றார் பாருங்க, கங்கை கரையிலே வியாசரின் மகனான ஸ்ரீ சுகபிரம்மத்திடம் ஜீவாத்ம பரமாத்ம தத்துவத்தை கேட்டு அறிந்து தன் உடலை நீத்து பிறவி பயனற்ற மோட்சத்தை, அந்த பிறவி பயமே இல்லாத அந்த மோட்சத்தை இவன் அடையப் போகின்றான், இதில் சந்தேகமே இல்லை. அப்படி ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு விட்றாங்க. எப்படி நெகட்டிவையும் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. இவ்வாறு ஜோதிட வல்லுநர்கள் ஜோதிட வல்லுநர்களான அந்த அந்தணர்கள் தர்மரிடம் இந்த விஷயத்தை கூறி அவர் அளித்த மரியாதையை ஏற்று தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள் அப்படின்னு அந்த 29வது ஸ்லோகம் முடிகிறது. 30 இப்போ பரீட்சித்து பிறந்தாச்சு, பிராமணாலாம் வந்து இதெல்லாம் தானங்கள் தர்மங்கள்லாம் வந்து வாங்கிட்டா, தர்மத்தேந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு உன் பரீட்சித்து இப்படி இருப்பான்டா அப்படி இருப்பான்டான்னு ஒரு உதாரணம் இல்லை, 2 உதாரணம் இல்லை, இந்த ராஜா மாதிரி இருப்பான் அந்த ராஜா மாதிரி இருப்பான்னு ஒரு 25 உதாரணம் சொல்லி கடைசியில் வந்து அவன் எப்படி இந்த சம்சார சுழற்சியிலிருந்து எப்படி கங்கா நதிக்கரையில் ஸ்ரீ சுகபிரம்மத்துக்கிட்டேயே இந்த ஜீவாத்ம பரமாத்ம தத்துவத்தை கேட்டறிந்து மோட்சம் அடைய போகிறாங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ தர்மர் இஸ் ஓவரால் வெரி ஹாப்பி. இப்போ பரீட்சித்தை பற்றி சொல்கிறா. தாயின் கருவிலே தான் இருந்த பொழுது பரீட்சித்து தாயின் கருவிலே தான் இருந்த பொழுது தன்னோடு இருந்தவன் இப்போது இந்த மனிதர்களின் நடுவிலே எங்கு இருக்கின்றான் என்று இந்த குழந்தை சோதித்து பார்க்கின்றான். ஆகையாலே தான் இவனுக்கு பரீட்சித்து என்று உலகிலே அழைக்கப்பட்டான். 2 விஷயம் இதில். அவனோட கர்ப்பத்துக்குள்ள கிருஷ்ணர் புகுந்தார் இல்லையா, சில வினாடிகள் இருந்தாலும் உத்தரை சோ பிளஸ்ட் அப்படின்வா. பகவானையே தன் கருவில தாங்கினவோ இவளும், தேவகி தாங்கினது வேற, இவளும் பகவானோட அவரோட கருவில் போய் இருந்திருக்கார் இல்லையா. ஸோ நம்பர் 1. நம்பர் 2, அந்த கருவிலே வந்து பரமாத்மாவை பார்த்துருக்கான் இவன் இல்லையா. அதனால் கர்ப்பஸ்ரீமான்னு சொன்னோம் இல்லையா இவரை.
அந்த கர்ப்பத்தில் பார்த்த பெருமாளை வெளியில் வந்த உடனே நமக்கெல்லாம் மறந்து போயிடும். நம்மெல்லாம் குழந்தையாக இருக்கிறச்சே தாயோட கருவில் கர்ப்பப்பையில் இருக்கிறச்சே நினச்சிப்போமா, அடுத்த பிறவியில் இந்த மாதிரி ஒரு சிறையில் மாட்டிக்கப்படாது. ஏன்னா அவ்வளவு கழிவு நீர் உள்ள இடம் அங்கே. அந்த மலமூத்திராதி இதுக்கு நடுவில் அது பக்கத்தில் தான் நம்ம அந்த கருப்பையில், அம்மாவோட கருப்பையில் நம்ம இருக்கோம். அங்கே உள்ளே இருக்கிறச்சே நினச்சிப்போமா, கிருஷ்ணமே நான் சொல்லுவேன், இனிமே இந்த பிறவி நமக்கு சம்சாரமே வேண்டாம்ப்பான்னு நினச்சிப்போமா. ஆனால் அந்த சுதகா வாயுனால் வெளியிலே தள்ளப்பட்டு நம்ம வெளியில் வந்தா விட்டு கர்ப்பப்பையிலேருந்து அது வெளியில் வரச்சேயே எல்லாம் மறந்து போயிடுமா. நமக்கு அத்தனையும் நம்ம பூர்வ ஜென்மம் அந்த கருப்பையில் இருந்தது ஏதோ ஞாபகம் இருக்காது. ஆனால் இவெல்லாம் பரமாத்ம சாட்சா்காரம் கருவிலேயே பார்த்தவா. நான் அப்பேற்பட்ட கர்ப்ப ஸ்ரீமான், அவனுக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம கருவில் ஒருத்தரை பார்த்தமே, அது யார், இங்கே யாராவது நிற்கிறாளா, இங்கே இவர்தானோன்னு சோதிச்சுட்டே பார்க்குறானா. அதனால் இவனுக்கு இன்னும் காரணப்பெயர் பரீட்சித்துன்னு ஒரு காரணப்பெயர் வந்தது அவனுக்கு. பாட்டனாரான தர்மபுத்திரனாலே வளர்க்கப்பட்டு அந்த குமாரன் வளர்பிறை சந்திரன் போலேயே விரைவிலேயே வளர்ந்தான். உறவினர்களை போரில் வதைத்த பாவம் நீங்க அஸ்வமேத யாகம் செய்ய நினைத்த தர்மர் மக்களிடமிருந்து வரி மற்றும் அபராதம், அந்த பணம் மூலம் பெறப்படும் நிதியானது யாகம் செய்ய போதுமானதாக இல்லையே அப்படின்னு கவலையாக இருந்தாராம். அவரது எண்ணத்தை அறிந்த பீமன், அர்ஜுனன் முதலிய சகோதரர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனது அறிவுரைப்படி வடதிசை சென்று அங்க மருத்த மகாராஜன் செய்த யாகத்திலே அந்தணர்கள் விட்டு சென்ற சுவர்ணம் முதலிய பொருளை திரட்டி வந்தார்கள். அதாவது என்னன்னா, பகவான் இந்த ராஜா எப்படி இருக்கான் பாருங்க, தான் கலெக்ட் பண்ண வரி பணத்துலேருந்து இதெல்லாம் பண்ணப்படாது, இந்த யாகங்கள்லாம் பண்ணப்படாதுன்னு பகவான்கிட்ட கேட்குறார். பகவான் சொல்கிறார், அங்கே மருத்த மகாராஜன் ஒரு யாகம் பண்ணிருக்கான். அந்த யாகத்தில் இந்த இந்த அந்தணர்களுக்கு தட்சணை கொடுக்குறான் இல்லையா. இங்கே பாருங்க, மருத்தன் செய்த யாகத்திலே அவன் தந்த தட்சணை ரித்விக்குகளான அந்தணர்கள் தங்கள் திறம் கொண்ட மட்டில் எடுத்து சென்று மீதியை விட்டு, அதாவது எக்கச்சக்க செல்வம் கொடுத்துட்டான். இவாளோட பையெல்லாம் ரொம்ப எடுத்து வந்தவாளுக்கு அந்த பைக்கு மேலே எடுத்துக்க முடியல, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான். அவன் 100 கிலோ தங்கம் கொடுக்குறான் வச்சுருப்பாங்க. இவரால் 10 கிலோ தான் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா மற்றதெல்லாம் விட்டுட்டு போயிடுவாள். என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துப்பாளாம். அந்த மாதிரி தங்கள் திறம் கொண்ட மட்டில் எடுத்து சென்று மீதியை விட்டுட்டு போகிறார். அதனை அவர்கள் அப்படியே விட்டு சென்றனர்கள். யாரும் அதை உரிமையுடன் எடுத்து செல்லாததால் அப்படி விடப்பட்ட பொருள்கள் அரசனுடையது என்பதால் அவற்றை எடுத்து வந்தனர் என்பது கருத்து. அந்த மாதிரி விட்ட பொருளை இவ எடுத்துக்கலாம், அதை போய் இவ எடுத்துட்டு வரா. தாயாதிகளை வதைத்ததால் பயந்த தர்மர் அந்த நிதியை கொண்டு 3 அஸ்வமேத யாகங்கள் செய்து ஸ்ரீ ஹரியை பூஜித்தார். தர்மநந்தனாலே, அந்த தர்மராலே வேண்டப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணன் அந்தணர்களை கொண்டு தர்மரின் யாகத்தை நிறைவேற்றி வைத்து நண்பர்கள் மனமகிழ்ச்சிக்காக அங்கேயே சில மாதங்கள் தங்கினார். கிருஷ்ணர் இவர் அந்த யாகங்கள்லாம் பண்ணுறச்சே கூடவே இருந்து அவளோட தங்கி அவளோட மனமகிழ்ச்சிக்காக அந்த யாகங்கள்லாம் இவர் கூட இருந்து பூர்த்தி பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், சௌனகரே, நம்ம சூதபாணிகர் கதையை முடிக்கிறார் கடைசி ஸ்லோகம். பிறகு ஸ்ரீ கிருஷ்ணன் யுதிஷ்டர், திரௌபதி, சுற்றத்தார் முதலியவரிடம் விடைபெற்று கொண்டு யாதவர்கள் சூழ அர்ஜுனனுடன் துவாரகை சென்றார். இப்படி ஸ்ரீமத் பாகவத புராணம் 1வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் முற்றிற்று. யதக்ஷரபத பிருட்டம் மாத்ராஹீனம் துயத் பவேத் தத் சர்வம் சம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச ன்யூனானி சாதி திக்னானி ஷமஸ்வ புருஷோத்தம. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீ ஹரயே நமः, ஸ்ரீ ஹரயே நமः, ஸ்ரீ ஹரயே நமः. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த.